ஓம் 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 கம் கணபதயே நமः. ஓம் சம் சரஸ்வத்யை நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமः. ஓம் மகாகாளி மகாலக்ஷ்மி மகாசரஸ்வத்யை நமோ நமः. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்பிரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமே மந்திரவிக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் ஆனோ பத்ராः கிருதபோ யந்து விஸ்வதः. யதா யதா ஹி சாதூனாம் துக்கம் பவதி தானவः ததா தேஷாம் ச ரக்ஷார்த்தம் தேகம் சந்தாரயாம்யஹம். அரூபாயாश्च மே ரூபா அஜன்மாயாश्च ஜன்ம ச சுராணாம் ரக்ஷணார்த்தாய வித்தித்தைத்ய விநிஷ்சிதம். ஓம் ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹி சா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. துர்गे ஸ்மிருதா ஹரசி வீர்யமசேஷஜந்தோः ஸ்வஸ்தி ஹி ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி. தாரித்ய துக்கபயஹாரிணீ காத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதார்த்ரசித்தா. சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்தபரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोस्तुते. सर्वबाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं. रोगान्नशेषानवहंसि तुष्टाः पृष्टादु कामान् सकलानभीष्टान्. त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति. ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் சமஸ்த குரு பரம்பரை தேவர்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீதேவி மகாத்மியம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தை அர்த்த மகாத்மியத்தோடு தெரிஞ்சுக்க முயற்சி செய்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாஜி பிரதிஷ்டம் ஆவிராவிர்மா இதி. இன்னைக்கு நாம் கற்றுக்க போகிறது அர்க்கள ஸ்தோத்திரம். அர்க்கள ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதான நவாங்கத்தில் 4வது அங்கம், 4வது பாதம். இதுதான் அர்க்கள ஸ்தோத்திரம். தேவி மகாத்மியத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடியதான ஒரு மகாத்மியம் என்ன அப்படின்னா, தேவி மகாத்மியத்தில் மட்டும்தான் அர்க்களம், கீலகம், கவச்சம் அப்படிங்கிறதான 3 முக்கியமான ஸ்தோத்திரங்கள் இருக்கிறது. மகான்கள் பராசக்தியினுடைய இந்த தேவி மகாத்மியம் என்கிறதான ஸ்தோத்திர பாராயணத்தினால அவங்களுக்கு அடைய முடியாதது ஒன்றுமே இருக்காது, எல்லாம் அடையக்கூடியதான ஒரு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்காரணத்தாலும் இது ஃபெயிலியர் ஆகாது. இந்த தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணினா, முறைப்படி பண்ணினா அவங்களுக்கு அவங்களுடைய சர்வகார சித்தி உண்டாகும் என்பதற்காகவே தேவி மகாத்மியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நவாங்கம் அப்படிங்கிறதான 9 ப்ரிப்பரேஷன்ஸ், தயாரெடுப்பை உருவாக்கி கொடுத்துருக்கார்கள். அது தேவி மகாத்மியத்துக்கு மட்டுமே உரியதான ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதில் ஒன்று அர்க்கள ஸ்தோத்திரம், 2வது கீலக ஸ்தோத்திரம், 3வது கவச்ச ஸ்தோத்திரம். கவச்சம் நாம் கற்றுட்டோம். சர்வதா நம்மளை ரக்ஷ செய்வது கவச்சம். பராசக்தியினுடைய திருநாமங்கள் 47 கவச்ச தேவிகளை நம்மளுடைய உடம்பில் பாதத்திலிருந்து சிறு வரைக்கும், அதே மாதிரி சிறுசிலிருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு மூர்த்தி தெய்வங்களையாக நாம் தியானம் செஞ்சு அவர்களை அங்கே உட்கார வைத்து அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணி நம்மளுடைய உத்திஷ்ட காரியங்களையும் சாதித்து கொடுப்பதற்காக, நமக்கு ரக்ஷை கொடுப்பதற்காக அந்த தெய்வீக சக்திகளை நாம் அங்கே ஆவாகனம் பண்ணி உட்காத்துக்கிறோம். இதனால் நமக்கு சுத்தியும் ஏற்படுகிறது. ஞாசத்தினுடைய இன்னொரு அர்த்தம் இந்த கவச்சம்தான். 2வது அர்க்கள ஸ்தோத்திரம். அர்க்களம் என்றால் பக்தி ஸ்ரத்தை. பக்தி வழிபாட்டில் எதெல்லாம் இடையூறுகள் நமக்கு ஏற்படுமோ அந்த இடையூறுகளுக்கெல்லாம் பேர் அர்க்களங்கள். ஆப்ஸ்டிகிள்ஸ், தடஸ்தம் செய்யக்கூடியதான எல்லா சூழ்நிலைகளையும் அர்க்களம் என்று சொல்வார்கள். அது ஆன்மீகத்திலையும் உசந்தது. ஆன்மீகத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது தர்ம சிந்தனை. தர்ம சிந்தனை தர்மத்தை சொல்லவும் செய்யவும், தர்மம் சொன்னபடி நடக்கவும் செய்யறது. சத்தியம் வதா தர்மம் சரா அப்படிங்கிறது வேத வாக்கியம்.
அப்போ தர்ம பாதையில் நடக்கிறதுக்கு நமக்கு பலவிதமான இடையூறுகள் ஏற்படுகிறது. அதையெல்லாம் இல்லாமல் செஞ்சு நமக்கு வழியை சுலபமாக நல்ல மார்க்கத்தை காட்டி கொடுக்கக்கூடியதான ஒரு அனுகிரகம் தரக்கூடியது தான் இந்த அர்க்கள ஸ்தோத்திரம். அதற்கு அடுத்ததாக கீலக ஸ்தோத்திரம். ஸோ அர்க்களத்தில் சர்வவிதமான துரித சாந்தீகி, அதுதான் அர்க்கள ஸ்தோத்திரத்தினுடைய மகாத்மியம். எல்லா விதமான இடையூறுகளும் விலகப்படும். அடுத்ததாக கீலக ஸ்தோத்திரம். உத்திஷ்ட காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்வதற்காக நமக்கு சகாயம் செய்வது இந்த கீலக ஸ்தோத்திரம். அப்படி தேவி மகாத்மியத்தில் ரொம்ப முக்கியமான இந்த 3 ஸ்தோத்திர வழிபாட்டுக்கு அப்புறமாகத்தான் ரொம்ப முக்கியமான தேவி மகாத்மியத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு அர்க்கள ஸ்தோத்திரம்னு நம்ம கேள்விப்பட்டோம். அர்க்களம் அப்படின்னா இடையூறுகள் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டோம். அதுபோலவே ரியாலிட்டி, நம்மளுடைய உடம்பு என்பது எல்லாராலையும் மோகிக்கப்படக்கூடியது. முக்கியமாக மாயையினுடைய தாக்கல் அதிகமாக பாதிக்கப்படுகிறது எது அப்படின்றால் இந்த உடம்பு தான். இந்த உடம்பை வைத்துக்கொண்டு தான் நாம் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். பிரபஞ்சத்தில் இருக்கிறதான 2 வழிகள் இருக்குது. ஒன்று ஆன்மீக வழி, இன்னொன்று பௌதிக வழி. ஆன்மீகத்திலையும் சரி பௌதிகத்திலையும் சரி ரெண்டுக்கும் எது முக்கியம் அப்படின்னா போதம், அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ், நம்மளுடைய அறிவு தான் ரொம்ப முக்கியம். அறிவை பிரம்மம் என்று சொல்வார்கள், அறிவை ஜீவன் என்று சொல்வார்கள், அறிவை கர்மா என்றும் சொல்வார்கள். அறிவுதான் சர்வம், அறிவில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த அறிவை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் போதஸ்வரூபமாக, அவேர்னஸ் வழியாக, நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் வழியாகத்தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் அல்லது இந்த அறிவு என்பது முக்கியமாக எதில் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா திரிபுடி சித்தாந்தம் அப்படிங்கிறதான ஒரு சித்தாந்தக்குள்ள அமைந்திருக்கு. திரிபுடி எப்படி என்றால் 3 விதமான தத்துவஞானங்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான் திரிபுடி. திரிபுடி வழியாகத்தான் நாம் உலகத்தில் எல்லாத்தையும் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் திரிபுடிக்கு வீக்னஸும் உண்டு, பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸும் உண்டு. வீக்னஸ் என்ன அப்படின்னா மனிதனுக்கு அவனுடைய நினைப்பு என்ன அப்படின்னா அவனோட கண்ணால் பார்க்குறதும் அவனால் தெரிஞ்சு கொள்ள முடியறதும் மட்டும்தான் உலகத்தில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இது அவனுடைய அகந்தை, அஜ்ஞானம். மனிதன் என்பவன் ஒரு ஒரு பொடி கூட கிடையாது. இந்த பூலோகமே ஒரு கடுகளவு கூட கிடையாது பிரபஞ்சத்தில். அதுலேயும் இந்த மனிதன் என்பவன் 84 லட்சம் ஜீவராசிகளில் ஒரு ஜீவராசி தான். அந்த மனிதனுக்கு இவ்வளோ பெரிய அகந்த வரதுக்கான காரணம் மாய்க்கு அடிமைப்பட்டு வாழ்வதனால. மனசை ஜெயிக்காமல், மனசை ஜெயிச்சு கொண்டு வாழ்கின்றவன் தான் மனிதன். ஆனால் அந்த மனசை ஜெயிக்காமல் மனசுக்கு அடிமையாகி மனோ தத்துவத்தில் மாயையும் சேர்ந்து கலந்து ஒரே குழப்பத்தில் இருக்கிறதான வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அந்த மனிதன் இந்த திரிபுடி சித்தாந்தங்கள் வழியாகத்தான் இந்த பிரபஞ்சத்தை தெரிந்து கொள்கிறான். அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அவேர்னஸ்ங்கிறதான, கான்ஷியஸ்னஸ்ங்கிறதான போதம், அறிவு. இப்போ திரிபுடியில் பார்க்க போனோமானா காண்கின்றவன், காண்கின்ற பொருள், காணக்கூடியதான மார்க்கம், செயல், இது 3 சேர்ந்தது தான் இந்த திரிபுடி. அப்போ நாம் இறைவன் இருக்கார் என்று சொல்வதும், இறைவன் இல்லை என்று சொல்வதும், சத்தியம் இருக்கு என்பது சொல்வதும், சத்தியம் இல்லை என்று சொல்வதும், தர்மம் இருக்குது என்று சொல்வதும், தர்மம் இல்லை என்று சொல்வதும் எல்லாமே திரிபுடியை பேஸ் பண்ணித்தான் இருக்குது. நாம் எந்த நோக்கத்துடன் பார்க்குறோம், நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கக்கூடியதான கெப்பாசிட்டி, எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்குது, அதை பொறுத்து தான் நாம் இந்த உலகத்தை ஜட்ஜ் பண்ண முடிகிறது. சில பேர் இறைவனை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார். சில பேர் இறைவன்கிறதான கான்செப்டே கிடையாது, என்ன முட்டாள்தனம் பேசுகிறேன் அப்படிங்கிறார். அவனுடைய பார்வையில் அப்படி, இவருடைய பார்வையில் இப்படி. எல்லாம் சரி, எல்லாம் தப்பு, எல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லை. இதுதான் பிரம்மத்தினுடைய ஒரு காயினோட இருபுறம் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் அசத்தியம் சேர்ந்தே இருக்கும். இதை தப்பித்த வெளியே வரத்துக்கு நமக்கு எந்த தேவை அப்படின்னா ஆன்மீக சக்தி தேவை. இறைவனுடைய படைப்பினால தான் இது எல்லாமே இருக்குது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பறைவனாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் இறைவன். அப்போ இந்த இறைவனுடைய அனுகிரகத்தினால இறைவனை அடைக்கலை மறந்து விட்டோமானால் அந்த இறைவனுடைய அனுகிரகம் வழியாக இந்த மாயையிலிருந்து நம்மளால் தப்பித்துக் கொள்ள முடியும். இதற்கு திருஷ்டாந்தமாக 2 அழகான கதைகளை சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீகத்தில் ஸ்தோத்திரம், மந்திரம், பாடல்கள், சம்ஹிதைகள், உபனிஷத்துக்கள், சூக்தங்கள், வேதாங்கங்கள், வேதம், ஆகமம், இப்படியெல்லாம் இறைவனை ஒரு அளவுக்கு யாரு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியும். ஈஸ்வரன் நிர்குண சுரூபமானவன். ஈஸ்வரன் என்றால் இந்த பிரம்மம், அது நிர்குணம், அது சூன்யம், அது நிஷ்காமம், அது சூக்ஷ்மம். ஆனால் பௌதிகம், மனிதன், அவனுடைய அறிவு, அவன் காண்கின்றதான சமஸ்த பொருட்கள், இது எல்லாமே கிராஸ்,
கேஷுவல், ஸ்தூல வடிவமானது. ஸ்தூலத்தில் இருந்து சூக்ஷ்மத்தை பார்க்கறது அதி கடினமான விஷயம். ஆனால் அதை இந்த சூக்ஷ்மத்தை பார்ப்பதற்காக இறைவன் மனிதனுடைய உடம்புக்குள்ள ஒரு சூக்ஷ்ம தத்துவத்தை உருவாக்கி கொடுத்துருக்கார். அதுக்கு பேர் தான் மனஸ், அதுதான் மைண்ட். அன்னாத் மனஹா, விஷயங்கள் தான் மனசை உருவாக்கி கொடுக்கிறது. விஷயங்களுக்கு ஆகாரம் எது அப்படின்னா தசேந்திரியங்கள். தசேந்திரியங்களுக்கு ஆகாரம் எது அப்படின்றால் சாப்பாடு, உணவு. எப்பேற்பட்ட உணவு? சாதாரணமான ரைஸு, கோதுமை, தனதானியங்களில் சாப்பிட்றோமே, இது வழியாக ஒரு உணவு. கண்களால் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடியதான ஒரு உணவு, காதுகளால் கேட்கக்கூடியதான ஒரு உணவு, மூக்கினால் மனத்தை பார்க்கறது ஒரு உணவு. இதுக்கெல்லாம் சத்தியம். இப்போ தேன் இருக்கு பாருங்க, எல்லா பொருள்களையும் வாய்க்குள்ளே போட்டு சவைச்சு அரைச்சி வயத்துக்குள்ளே இறக்கினதுக்கு அப்புறமா தான் அது டைஜஸ்ட் ஆகுது. தேன், ஹனி, மது அது நாக்கிலேயே டைஜஸ்ட் ஆகிடுறது. அதனால தான் தேனுக்கு அவ்வளோ மகத்துவம். அது வயத்துக்குள்ளே போய் தான் டைஜஸ்ட் ஆகுங்கிற அவசியம் இல்லை. அதுபோல் நாக்கில் தட்டுனா போயிடும் உப்பு. ரொம்ப சோர்ந்து போய் டயர்டாக இருக்கிறவனுக்கு நாக்கில் கொஞ்சம் உப்பு தேய்ச்சிட்டா போயிடும், நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும். பழையபடி மெட்டாபாலிசம் வில் ரைட் பிளேஸ், ஆடி ஓடி விளையாடுறதுக்கு ரெடி ஆகிடுவார். உப்பை முழுங்கிட்டு இல்லை, நீ உப்பை நாக்கில் டச் பண்ணியிருக்க, அவ்வளோதான். இந்த சோடியத்தை உடனடியாக உணர்ச்சி வந்துடுது. அதுபோலவே ஸ்வீட்டு, இனிப்பு நாக்கில் தட்டுனா போரும் உடம்பு பூராவுடைய எஃபெக்ட் கற்றுடுறது. அது முழுங்கிட்டு கூட இல்லை, இன்னும் முழுங்கினா கதை வேற. அதனால் சப்தஸ்பர்ச ரூபரச கந்தம் அப்படிங்கிறதான இந்த இந்திரியங்கள் தன்மாத்திரைகள் வழியாக எல்லாம் நாம் உணவை உண்ணுகிறோம். இது ஒரு பரம சத்தியம், கண்கண்ட சத்தியம். ஆகவே நம்மளுடைய உண்கின்றதான இந்த பதார்த்தங்கள் எல்லாம் நம்மளுடைய வாசனைகளை தூண்டிவிடும். இந்த வாசனைகள் இன்று நேற்று வந்து கிடையாது. இந்த ஜீவாத்மாவுக்கு என்று முதலாக ஒரு உடம்பு கிடைத்ததோ, எப்பேற்பட்ட உடம்போ, அது பசுபக்ஷி மிருகாதிகளாக இருந்திருக்கலாம், செடிகொடி மரங்களாக இருந்திருக்கலாம், பலவிதமான ஸ்பீஷியஸ் இருக்கு உலகத்தில் அல்லவா. அது ஏதோ ஒரு ஜீவராசியில் இந்த வாழ்ந்ததில் இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு மனித உடம்பை கிடைச்சி மனித உருவத்தில் நாம் இருக்கோம் என்றால், இன்று வரைக்கும் இருக்கக்கூடியதான் நம்மளுடைய அறிவு பூராவும் ஒரு அறிவும் வேஸ்ட் ஆகாது, ஒரு அறிவையும் தகனம் பண்ணவே முடியாது. எல்லாம் ஆத்மாவில் ஒட்டின்னு இருக்கும், ஜீவாத்மாவில். ஜீவாத்மாவில் ஒட்டிட்டு இருக்கும். அந்த ஜீவாத்மாவை இன்னைக்கு நாம் உயிர் வாழ்கிறோம் என்றால், நம் இது வரைக்கும் எத்தனை ஜென்மாக்கள் எடுத்திருக்கோமோ அத்தனை ஜென்மாவுடைய தொடர்பும் அதில் சேர்ந்திருக்கும். அதுதான் இருக்கிறதான மகத்துவம். அதனால் இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த உடம்பில் உட்காந்து இந்த வாசனைகள் மனசுக்கு, வாசனைகள் இந்திரியங்களுக்கு ஃபுட் ஆகிறது. இந்திரியத்தினுடைய ராஜாவான மனசு சூக்ஷ்ம வடிவமானது. அந்த மனசு வழியாக சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதான ஜீவாத்மாவையும் ஆத்மாவையும், அதாவது இறைவனையும் தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். அப்போ இறைவனுங்கிறதான இந்த சூக்ஷ்ம சக்தியை ஓரளவுக்கு சூக்ஷ்ம வடிவமாக இருக்கக்கூடியதான மனசு வழியாக, அதனுடைய சகபாடிகள் தான் இந்த அறிவு அப்படிங்கிற தத்துவங்கள் எல்லாம். புத்தி, மனசு, புத்தி, சித்த, அகங்காரம் இருக்கே, 4 பேர் சகபாடிகள். இது வழியாக ஒரு அளவுக்கு இந்த ஜீவாத்மாவை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அப்போது ஆன்மீகம் வழியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியதான ஒரு வழி. அதே நேரம் பௌதீகமாக மெட்டீரியல், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் சொல்ல முடியாது. ஸ்பிரிச்சுவல் பெர்மனன்ட், ஃபிக்ஸ்டு. சயின்ஸ் என்றால் மாறப்படக்கூடியது, டைனாமிக். அதனால ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் சொல்றது தப்பு. அட் த சேம் டைம் மெட்டீரியல் சயின்ஸ் சொல்லிக்கலாம். இறைவனுக்கு மாயாபந்தம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்திற்கிற அனைத்து சிருஷ்டிகளுக்கும் மாயாபந்தம் உண்டு. மாயபந்தம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். மாறுகின்றதான சுபாவம் இருக்கிறதுனா அதுக்கு மாயா என்றதான பேர். மாய்ந்து போயிட்டே இருக்கும். அதனால் மனிதன் தெரிஞ்சுக்க வேண்டியதான ரகசிய தத்துவங்களை 2 விதமாக நாம் உலகத்தை பார்க்கலாம். ஒன்று தார்மீக சிந்தனையான ஆன்மீகம் வழியாக நாம் இந்த உலகத்தை, நம்மளையும் நம்மளை சேர்ந்தவர்களையும், இந்த சிஸ்டம் சர்மஸ்த விஷயங்களையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. பௌதீகம் வழியாக, சயின்டிஃபிக் வழியாக, சாஸ்திர மார்க்கம் வழியாகவும் உலகத்தை ஒரு அளவுக்கு தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் சாஸ்திர மார்க்கம் வழியாக தெரிந்து கொள்ளக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் ஆயுசு கம்மி. ஆன்மீகம் வழியாக தெரிந்து கொள்ளக்கூடியதான விஷயங்கள் எல்லாத்துக்குமே சிரஞ்சீவித்துவம், அமரத்துவம், தீர்க்க நாளாக அதுக்கு வாழக்கூடியதான யோகம் ஏற்படுகிறது. அப்போது 2 விதத்தை நாம் தெரிஞ்சு கொண்டோம். இங்கே இதில் தர்ம சிந்தனையை, தார்மீகமாக வாழறதுக்குள்ளதான ஒரு மனப்பான்மையை கொடுப்பது அதுக்கு இடையூறுகளாக இருக்கக்கூடியதான தர்மத்தை சிந்தனை செய்யாமல் அதிலிருந்து விலகி துர்மார்க்கத்தை அனுஷ்டானம் செய்வதற்கு நம்மளை தூண்டிவிடக்கூடியதானது எல்லாம் அந்த மாயாசக்திகள். இந்த ஒவ்வொரு கிருதயுகம், திரேதாயுகம், தாபரயுகம், பலியுகங்கிறதான ஒவ்வொரு யுகங்களில் வரக்கூடியதான மாற்றங்கள், சூழ்நிலைகள் நம்மளை தர்ம சிந்தனை விலக்கிவிடும். அதனால் நாம் ஆன்மீகத்தை தொடர முடியாது. ஆனால்
அர்கல ஸ்தோத்திரம் என்கிறதான இந்த ஸ்தோத்திரத்தை ஒருவர் பயபக்தி சித்தாபூர்வமாக ஜபம் செய்வார்களோ அவர்களுக்கு இந்த மாயா சக்தியிடமிருந்து தப்பித்து கொள்ள முடியும், அவர்களுக்கு உண்மையான இறைவனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய மகத்துவம். அதனால் அர்கல ஸ்தோத்திரத்தை நாம் பயபக்தி சித்தையோட கற்றுப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தேவி மகாத்மத்துக்கு முன்னாடி. இப்போ 4வது அங்கம் அர்கலம் என்றால் இந்த இடையூறுகள் அப்படிங்க தெரிஞ்சு கொண்டோம் அல்லவா? அதே மாதிரி அர்கலத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. லேட்ச், தாப்பால். ஒரு கதவை நம்மளால் மூடி அந்த லாக்கு போட்டுக்கிறோம். அந்த லாக்கு போடுறது ஒன்று, லாக் ஒன்று அல்லவா? இப்போது தாப்பால் இருக்கிறது ஒன்று இருக்குது, தாப்பால் போடுறது இன்னொரு ஃபங்க்ஷன். அந்த போடுற ஃபங்க்ஷனுக்கு கீழகம்னு பேர், தாப்பாலுக்கு அர்கலம்னு பேர். புரியுறதா? ஒரு கதவு இருக்குது, அதுதான் கவச்சம், அதுதான் நமக்கு காப்பாற்றத்துக்குள்ளதான ஒரு பொருள். ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம், கதவு திறந்து கிடக்கிறது அப்படின்னா எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் இல்லை, எனிதிங் கேன் ஹேப்பன். கதவை சாத்துறோம், அது கவச்சம், கதவை சாத்தியாச்சு. இனிமே அடுத்தது என்னது? அந்த கதவை ரெண்டையும் அப்படியே சாத்தியாக இருக்கிறதுக்குமா என்ன வேணும்? அது ரெண்டையும் பந்திக்கக்கூடியதான ஒரு போல்ட்டு தேவை அல்லவா? ஒரு லேட்ச் தேவை. அந்த லேட்ச் தான் அர்கலம். அந்த லேட்சை போடணும், போட்டு லாக் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கீழகம். கீழகம் அப்படின்னா, கீழம்னா ஆணி. ஆணியால் தரைச்சிட்டோமானா, அடித்து கீழே தரைச்சிட்டோமானா அது இங்கே ஸ்டேபிளாக இருக்கும், அது மாறாது, ஓடாது, அசையாது. அப்போ அந்த ப்ரொடெக்ஷன் 100% பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஆகவே நம்மளுடைய உடம்பு 9 துவாரங்கள் இருக்குது, 9 கதவுகள் இருக்குது. இந்த 9 கதவுகள் வழியாக எங்கேருந்து வேணாலும் உள்ளே வரலாம், வெளியே போகலாம். அப்போ இந்த துவாரங்கள் எல்லாம் சாத்திரத்துக்குள்ளதான ஒரு தாப்பால் 9 லாக்ஸ் இந்த உடம்புக்குள்ளே ஃபிட் பண்ணி வச்சுருக்கா. லாக்கை போட்டுக்கல, 9 லாக்கும் ஃபிட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு. அந்த லாக்கை லாக் பண்ணுறதுக்கு பேர் தான் கீழகம். அப்போ அர்கலத்தில் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சாத்திட்டோம் அப்படின்னு என்றால் துஷ்ட சக்திகள் எல்லாம் நம்மளை தாக்காது. நமக்கு இடையூறுகள் செய்யக்கூடியதான பிரச்சனைகள் எல்லாம் அது விலக்கும். அப்போ நம்ம உடம்பு ப்ரொடெக்ஷன் ஆகிடுது அப்படின்னா, நமக்கு இந்த ப்ரொடெக்டடான உடம்பு வைத்துக்கொண்டு ஆன்மீகத்தில் சுக சந்தோஷமாக சௌக்கியமாக தியான யோகாதிகள் பூஜை ஜபாதிகள் இதெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதுதான் அர்கல ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு பிரதிஜ்ஞை. துரித சாந்திக்காக செய்யக்கூடியதான மகாமந்திர ஸ்தோத்திர வடிவத்தில் இருக்கக்கூடியது அர்கலம். இந்த அர்கல ஸ்தோத்திரத்தை வழிப்படி அது கொண்டு முறைப்படி பண்ணணும். அந்த முறை என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கணுமானா நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் வாழ்க்கையில். எந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் ஜபம் செய்கிற நேரத்திலையும் அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு ருஷி இருக்கணும், அதுக்கு. இரண்டாவதாக சந்தஸ் இருக்கணும். எந்த சந்தஸில் அந்த ரிஷி இதை இணைத்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக தேவதை இருப்பாங்க. எந்த தேவதையை ஒட்டி இந்த ஸ்லோகத்தை அவர் உருவாக்கி கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக இதனால் என்ன பிரயோஜனம், நமக்கு இதனால் என்ன உபகாரம் இருக்குது, ஸ்லோகம் ஜபிக்கிறதுக்கெல்லாம் ரெடி, ஜபிச்சா என்ன கிடைக்கும் அது தெரிஞ்சுக்கணுமே முதல்ல. அதனால்தான் ரிஷி சந்தஸ் தேவதா பிரயோஜனம், இதுதான் எல்லா ஸ்தோத்திரங்களுடைய அடிஸ்தானம். அதாவது ஃபவுண்டேஷன்ங்கிறதே இந்த 4 பில்லர்ஸ் தான். ஒன்று ரிஷி, இன்னொன்று சந்தஸ், இன்னொன்று தேவதை, இன்னொன்று பிரயோஜனம். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஜபம் செய்யறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு. அதனால முதல்ல இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ரிஷியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓம் அஸ்ய ஸ்ரீ அர்கலா ஸ்தோத்திர மகாமந்திரஸ்யா. அஸ்ய ஸ்ரீ என்னுடைய அர்கலங்கள் எல்லாம் இல்லாமல் செய்யக்கூடியதான மகாசக்தி வாழ்ந்ததான அர்கலத்தினுடைய தேவதையாக இருக்கிறதான தேவிமாருடைய ஸ்தோத்திர மகாமந்திரங்களை நான் இப்பொழுது தியானம் செய்து ஆவாகனம் செய்து ஜபம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதான சொல்லத்துக்குள்ளதான ஒரு வழிமுறைதான் அஸ்ய ஸ்ரீ அர்கலா ஸ்தோத்திர மகாமந்திரஸ்யா. இந்த ஸ்தோத்திர மகாமந்திரம்னு பேர் இருக்கு. மகாமந்திரங்கள் 7 கோடி மந்திரங்கள் இருக்கு. மகாமந்திரங்கள் 7 கோடி மகாமந்திரங்கள். 7 கோடி மகாமந்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் கார்த்தியாயினி தேவி. கார்த்தியாயினி தேவிதான் சாமுண்டா என்கிறதான சண்டிகா பரமேஸ்வரி. ஓம் சாமுண்டா ஏய் நமஹ. இந்த ஸ்தோத்திரத்தில் பூராமே சாமுண்டா தேவிக்குத்தான் மகத்துவம் அதிகமாக கொடுத்துருக்கிறது தேவி மகாத்மத்தில். அப்பேற்பட்டதான
அஸ்ய ஸ்ரீ அர்கல ஸ்தோத்திர மகாமந்திரஸ்யா. இதுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் சொல்ல முடியாது எந்த விரல்களை எங்கே தொட்டுக்கணும் அப்படின்னு. சொர்ணாகர்ஷண பைரவ ரிஷிகி, சொர்ணாகர்ஷண பைரவன் அப்படிங்கிறதான ரிஷி தான் இந்த அர்கல ஸ்தோத்திரத்துக்கு வந்து ரிஷி. இனி ஒரு பாடபேதத்தில் வந்து மகாவிஷ்ணு தான் இந்த அர்கல ஸ்தோத்திரத்தை உருவாக்கி இருக்கார் அப்படின்னு வேறொரு பாடபத்தி இருக்கு. எல்லா மந்திரங்கள்லையும் தந்திரங்கள்லையும் பிகாஸ் ஆஃப் த காலப்பழக்கத்தினால இதை மாதிரி மாற்றங்கள் எல்லாம் இங்கே அங்கே காணப்படும். நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எல்லாருமே இந்த சக்தி வடிவந்தான். பராசக்தியினுடைய அம்சம்தான் விஷ்ணுவாகவும், பராசக்தியோட அம்சம்தான் இந்த சொர்ணாகர்ஷண பைரவ ரிஷியும், அது மாதிரி மார்க்கண்டேய ரிஷியும், அதே மாதிரி அகஸ்த ரிஷியும், ஹயக்ரீவ ரிஷியும் எல்லாருமே வந்து அம்பாளுடைய இன்னொரு அது அந்த விஷயத்தை சொல்லினா கொஞ்சம் கூட நீங்கள் பியூட்டிஃபுல்லாக கிளாரிஃபை ஆக முடியும். என்ன அப்படின்னா, ஈஸ்வரன் என்கிறதான தத்துவம் தான் பரபிரம்மஸ்வரூபம். இது நிர்குணஸ்வரூபமானது. ஈஸ்வரன்லேருந்து வெளியே வந்ததான ஸ்தூல சக்திகள் தான் பகவான் பகவதி. பகவான் பகவதியிடம் இருந்து வெளிவந்ததுதான் இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடியதான சமஸ்த வைபவங்களும். மூல பிரகிருதியிலிருந்து சுத்த பிரகிருதி அசுத்த பிரகிருதின்னு ரெண்டு உருவாகிறது. சுத்தத்திலேருந்து உருவாக்குறது எல்லாம் சுத்தமாக இருக்கும், அசுத்தத்திலேருந்து உருவாக்குறது எல்லாம் அசுத்தமாக இருக்கும். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போகும். இதெல்லாம் பெரிய 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 அட்வான்ஸ் சப்ஜெக்ட். பேச போனால் மணிக்கணக்கில் போகும். ஈஸ்வரன் வேறு, இந்த பகவான் வேறு. ஆனால் வேறா இல்லை. ஈஸ்வரன்கிட்டேருந்து அவருடைய எண்ணற்ற கலைகள் இருந்து ஒரு கலை, 2 கலை, 5 கலை, 4 கலை சேர்ந்தது தான் ஒரு பகவத் ஸ்வரூபம். இந்த பகவானுக்கு எந்த அளவு கெப்பாசிட்டி வேணுமோ, அதாவது நிகிரக அனுகிரக சக்தி, ஸ்தூல சூக்ஷ்ம பரம் அப்படிங்கிறதான 3 சரீரத்தை பேஸ் பண்ணிட்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த 3க்கு பேர் தான் சாதாரணமான பிரம்மாதிகளுக்கு இருக்கிறதான அவங்களுடைய அனுகிரக, அவங்களுடைய சக்தி இதுதான். திரோதானம் அனுகிரகம் அப்படிங்கிறது ஈஸ்வர தத்துவங்கள் சேர்ந்தது. அதனால அதுக்கு மகேஸ்வரன் பேர் திரோதானத்துக்கு, சதாசிவன் என்று பேர் இதுக்கு அனுகிரகத்துக்கு. புரியுறதா? அப்போ இந்த பகவான் பகவான் சொல்றதானது இன்ன வரைக்கும் உலகத்தில் அவதாரம் எடுத்து வந்திருக்கக்கூடியதான எல்லா தெய்வங்களும், அவதார புருஷர்களும், மகான்களும், மகர்ஷிகளும், அறிவிருக்கக்கூடியவர்கள், தெய்வத்தை தெரிந்திருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து இந்த பகவான் அப்படிங்கிறதான கேட்டகரிக்குள்ள வந்துடுவாங்க. பகவான் பகவதிங்கிறதான கேட்டகரியில் வரணுமானா அவங்களுக்கு 6 குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கு. ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, ஞானம், வைராக்கியம். இந்த 6 குணங்கள் யாரிடம் இருக்கோ அவருக்கு வந்து பகவான் அல்லது பகவதிங்கிறதான டைட்டில் கிடைக்கும், அவளுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கிறது. அவங்களுடைய ஒவ்வொரு சின்ன 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 அம்சங்கள் சேர்ந்ததான் மகாபுருஷர்கள், அவதார புருஷர்கள், இந்த ரிஷி அந்த ரிஷி இப்படிலாம். மகர்ஷி அதுக்கு அடுத்தது வந்து ரிஷி. ஸோ இப்படி வரிசையாக இருக்குதுல்ல. அதனால் எல்லா பொருள்களும் உலகத்தில் பகவானை சேர்ந்தது. அந்த பகவான் ஈஸ்வரனை சேர்ந்தவன். ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கும் வித்தியாசம் கிடையாது. 2 பேர் எப்பவுமே ஒன்று, சிவம் சக்தி. அப்போ இந்த சந்தேகம் போயிட்டு நினைக்கிறேன் இப்போ. அதனால் மகாவிஷ்ணு ரிஷியாக இருக்கார் அல்லது வந்து சொர்ணாகர்ஷண பைரவ ரிஷியாக இருக்கார் அர்கல ஸ்தோத்திரத்துக்கு ஏதாவது பரவாயில்லை. பாலக்காடு பദ്ധதியில் வந்து சொர்ணாகர்ஷண பைரவ ரிஷி, சில மடங்கள் சில இடங்களில் வந்து விஷ்ணுவை வந்து விஷ்ணு ரிஷி அப்படின்னு சொல்லுவாள். அனுஷ்டுப் சந்தகா, 2 பேரும் அனுஷ்டுப் அப்படிங்கிறதான சந்தஸில் தான் இதை வடிவெடுத்திருக்கார்கள். ஸ்ரீ மகாலட்சுமி சண்டிகா தேவதா, மகாலட்சுமி தேவி தான் இதில் தேவதை. அம் பீஜம் கம் சக்தி லம் கீலகம். அம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம் பீஜம் ஆகிறது, கம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம் சக்தி ஆகிறது, லம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம் கீலகம் ஆகிறது. ஸ்ரீ மகாலட்சுமி சண்டிகா பிரசாத சித்தியர்த்தம் அல்லது சித்தியர்த்தே ஜபே விநியோகா. இப்போ பிரயோஜனம் என்ன இந்த மந்திரம் ஜபிக்கிறதுனால? மகாலட்சுமி சண்டிகா ரூபிணியான மகாலட்சுமியினுடைய, சண்டிகா பரமேஸ்வரன் தான் லக்ஷ்மி, காளி, சரஸ்வதி இவங்கள்லாம் இருக்கா. சண்டிகா என்றாலே பிரம்மபத்னி, அதாவது பரபிரம்மஸ்வரூபிணியான மகேஸ்வரனுடைய தர்மபத்னியானவள் சக்தி ஸ்வரூபிணி அப்படிங்கிறதான் அர்த்தம். அதனால அர்கல ஸ்தோத்திரம் ஜபம் செய்வதனால மகாலட்சுமி தேவியினுடைய பிரசாதம் கிடைக்கும். அப்போ ரிஷியை தெரிஞ்சாச்சு, சந்தஸை தெரிஞ்சுட்டாச்சு, தேவதையை தெரிஞ்சுட்டாச்சு, பிரயோஜனத்தையும் தெரிஞ்சுட்டாச்சு. இப்படி தான் ஒரு உத்தமமான ஸ்லோகத்துக்கு இந்த 4 பேர் இருப்பார்கள் எப்பவுமே. ஒன்று வந்து ரிஷி, இன்னொன்று வந்து சந்தஸு, அப்புறம் தேவதை, அப்புறமா வந்து பிரயோஜனம். இப்போ அர்கல ஸ்தோத்திரத்தில் வந்து சொர்ணாகர்ஷண பைரவ ரிஷி அல்லது மகாவிஷ்ணு ரிஷி, அனுஷ்டுப் சந்தக, ஸ்ரீ மகாலட்சுமி சண்டிகா தேவதா, அம் பீஜம் கம் சக்தி லம் கீலகம், ஸ்ரீ மகாலட்சுமி சண்டிகா பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோக. அம் கம் லம் இத்தியாதி ஷடங்கன்யாச. அம் அப்படிங்கிறதா பீஜாட்சரத்தினாலையும், கம் அப்படிங்கிறதா பீஜாட்சரத்தினாலையும், லம் அப்படிங்கிறதா பீஜாட்சரத்தினாலையும் ஷடங்கன்யாசம் பண்ணணும். ஷடங்கன்யாசம் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன் நான்.
6 அங்கங்களில் செய்யக்கூடியதான 2 விதமானது. ஒன்று வந்து ஹிருதயாய நமஹ, சிரசே ஸ்வாஹா, சிகாயை வஷடு அப்படிங்கிறதான தத்துவம். அதே மாதிரி அங்குஷ்டாபியாம் நமஹ, தர்ஜனீபியாம் நமஹ, மத்தியமாபியாம் நமஹ. இது வந்து கரன்யாசம். இப்படி அங்கன்யாசம் கரன்யாசங்கிறதுக்கு பேர் தான் ஷடங்கன்யாசம்னு பேர். அதை வந்து கம் லம் அப்படிங்கிற பீஜாட்ச மந்திரத்தை உபயோகப்படுத்தி கொண்டு இந்த ஷடங்கன்யாசத்தை செய்ய வேண்டும். அதன் பிறகு என்ன, தியானம் செய்ய வேண்டும். தியானம் எதுக்கா அப்படின்னா, ஒரு இறைவனுடைய உருவத்தை நாம் மந்திர வடிவமாக உருவாக்கி எடுக்கிறோம். இப்போ புதுசாக ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு போகிறா, புகுந்த வீட்டுக்கு போகிறா, புக்காம்னு பேர் இதுக்கு. அங்கே கணவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களாக இருக்கா. இதுக்கு நடுவில் இந்த திருமணமாகி வந்ததான இந்த பொண்ணு, இவளுக்கு வந்து சமையல் தெரியும், ரொம்ப பிரமாதமாக பண்ணுவான், நல்லதே வந்து தலையை கீழே போட்டுருப்பான், இவன் முன்னாடி இப்படிலாம் பெருசாக விட்டுருப்பா இந்த பொண்ணை பார்க்க போகிறது அங்கங்கள் எல்லாம். இவருக்கு சுடுதண்ணி எது பத்தண்ணி எது வித்தியாசம் தெரியாது, அப்பேற்பட்ட பொண்ணு. ஆனால் சொன்னதெல்லாம் பயங்கரமான ஹெவி அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதில் ஆச்சு, கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, ஆற்றுல கொண்டு வந்தாச்சு. அப்புறமா வந்து கணவன் மனைவியும் தனியாக இருக்கா. இந்த நேரத்தை இவர் சமையல் பண்ணி கிழிக்கணும். போ என்ன ஒன்றும் மெயின் திங்ஸ் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாள் அப்படின்னா, ஒரு கால் பண்ணுவாள். யாருக்கு? அவள் அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய சண்டை இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. அம்மா, இந்த சுடுதண்ணி எப்படிமா வைக்கிறது? ஐயோ கர்மமே, இதுவாக அவனுக்கு தெரியாது. பாத்திரத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணியை விடு, அப்புறமா வை, அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணு, அப்புறமா அது என்ன நெருப்பு வரும். உங்கள் வீட்டில் எப்படி ஸ்டவ் அது வந்து லைட்டரால் பண்ணணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதை சுவிட்ச் ஆன் பண்ணால் கேஸ் வருமா, எப்படி உங்கள் ஆற்றுல விஷயம்? இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா சரி தண்ணி கொதிச்சாச்சா, ஓகே, இனிமேல் காப்பி தூளை போடு, இல்லைன்னா டீ தூளை போடு, கொதித்து வரட்டும், அப்புறமா இதில் கொஞ்சம் சர்க்கரையை போடு, அப்புறமா பாலை விடு, அப்புறமா வடிகட்டியில் எடு, அப்புறம் சீவன் பாத்திரத்தில் வச்சுக்கோ, அப்போ கொடு. இதெல்லாம் சொல்கிறா ஒரு பக்கத்துலேருந்து ஒரு அம்மா. இந்த பக்கத்தில் அவளுடைய பொண்ணு இதையெல்லாம் காரிய ரூபத்தில், பாவனா அதாவது கேட்ட கேள்வியை வந்து பிராவர்த்திகமாக்குறா, ஃபிசிக்கலாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறா. அப்போ என்ன தேவை அந்த இடத்துல? மனசு தேவை, காது நன்னா கேட்டிருக்கணும், பஞ்சேந்திரியங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பா. அவங்க அம்மா என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாளோ அதுபடியெல்லாம் பண்ணுறா. அது என்ன, டீ வைக்க புறப்பட்டு பாயசம் ஆகும், ஸ்ரத்தை இல்லாமல் போயிருந்தா. அப்போ யாரோ எங்கேயோ வந்து சொல்லி கொடுக்குறா, இங்கே ஒருத்தர் கேட்டுண்டு அசிட்டிஸ் அது எக்ஸிக்யூட் பண்ணுற நேரத்தில் அந்த டீ அல்லது காஃபி இல்லைன்னா பாயசம் அல்லது சோறு குழம்பு ஏதோ ஒன்று உருவாகிறது. எப்படி உருவாச்சுது? யாரோ சொன்னார்கள். சொல்கிற நேரத்தில் அந்த சொன்ன வெர்பல் கன்வர்சேஷனை வந்து இங்கே ஃபிசிக்கலாக அதை வந்து ப்ராக்டிக்கலாக அதை வந்து அதுக்கு உருவத்தை கொடுத்து அதை மாற்றினாள். இந்த இவா வீட்டு மாட்டு பொண்ணு, டாக்டர் இல்லா, அவங்களுடைய பெண். இப்போ என்ன சங்கதி புரிஞ்சுதா? இதே மாதிரி தான் மந்திரங்கள் சொல்லுகின்ற நேரத்தில் நாம் மந்திரத்தை சொல்லுகிற, மந்திரம் என்றாலே நாமங்கள் தான். அந்த மந்திரத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அது மாதிரி ஒரு உருவத்தை நாம் தயார் பண்ணி எடுக்க வேண்டியது ஜபம் பண்ணுறவங்களுடைய பொறுப்பு. இப்போ பெற்ற தாய் யாரு அப்படின்னா, அந்த மந்திரத்தை உருவாக்கி கொடுத்ததான இந்த சொர்ணாகர்ஷண பைரவ மகர்ஷி அல்லது மகாவிஷ்ணு. இந்த தேவியை நாம் உருவாக்குறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறோம். நாம தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததான இந்த மணப்பெண், இந்த டாக்டர் இல்லை, நாம தான். நமக்கு வந்து இங்கே இந்த தேவியை உருவாக்கணும். எப்படி உருவாக்கலாம்? அதைத்தான் தியானம் சொல்லி கொடுக்கறது. பிரகாசமத்யஸ்தித சித்ஸ்வரூபாம் வராபயே சந்தததீம் த்ரிநேத்ராம் சிந்தூரவர்ணாஞ்சித கோமலாங்கீம் மாயாமயீம் தொத்தமயீம் நமாமி. பிரகாசமத்யஸ்தித சித்ஸ்வரூபாம், பிரகாசத்தினுடைய மத்தியிலே சூரியன் வந்து பிரகாசமாக அங்கிருந்து ஒளிவிட்டு இருக்கார். அந்த சூரிய கிரணங்கள் நம்மளுடைய பூமியில் வந்து பதிக்கிறதுனால நம்ம கண்கள் ஒரு சூரியனுடைய சின்ன உருவம், அந்த பெரிய சூரியனை இந்த சின்ன சூரியனை வந்து ஆகர்ஷணம் பண்ணிக்கிறது. எப்படி மாட்டுக்குட்டி தேடி போய் பிடிச்சுக்குமோ அது மாதிரி இதுக்குள்ளே வேற ஒரு சூரியன் இருக்கார். இதயத்துக்குள்ள இந்த 3 சூரியர்கள் இருக்கார்கள். பகிராகாசத்தில் ஒரு சூரியன், அந்த சூரியனுடைய சக்தியை இழுத்து தரத்தக்கூடியதான ஒரு சக்தி கண்கள். அந்த கண்கள்லேருந்து வாங்கி உள்ள வச்சுட்டு அது வழியாக சஞ்சாரம் செய்வது வந்து இதய சூரியன். பகிராகாச சூரியன், நேத்திர சூரியன், இதய சூரியன், இப்படி 3 சூரியர்கள் செயல்படுகிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கை மங்களகரமாக நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பிரகாச மத்தியஸ்தித சித் ஸ்வரூபம், சித்து அப்படிங்கிறதான உருவம். சித் அப்படின்னா ஜீவசக்தி இருக்கக்கூடியது, சேதன ஸ்வரூபமானது, திலக்கம் இருக்கக்கூடியது, பிரகாசமாக இருக்கக்கூடியதான வைபவம். பிரகாசத்துக்குள்ள ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியுமா? முடியும். பாருங்க, ஒரு 9, 10 மணி 15 மணிக்கு அப்புறமா சூரியனை பார்க்கறது.
சூரியனை பார்க்க நம்மளுடைய கண்களை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கண்ணு கூச்சி 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 போயிடும். ஆனால் அது பார்க்குற நேரத்தில் நம்ம பக்கத்தில் அந்த சூரியனுக்குள்ள ஒரு 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 ரூபம் தெரியும். எப்பேற்பட்ட ரூபம்? ஒரு நெருப்பெறியற மாதிரி ஒரு சின்ன உருவம் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதுதான் பிரதிபலனம் செய்யக்கூடியதான சேதனன். நம்மளுடைய ஜீவாத்மா தான் அந்த சேதனன். ஜீவாத்மாவுக்கு சேதனன்கிறதான பேருண்டு. மரணத்துக்கு அப்புறம் இந்த ஜீவாத்மாவுக்கு சேதனன் அப்படிங்கிறதான பேர் வருது. அப்போ நம்மளால் பார்க்க முடியும் வேணுமானா, ஆனால் நம்ம பார்க்கறது இல்லை, பார்க்க முயற்சி செய்யறதில்லை. அப்போ இந்த சூரியனை பார்க்குற நேரத்தில் உடனடியாகவே அதுக்குள்ள ஒரு இந்த மயில்பீலி அதில் நட்ட நடுவில் வந்து அந்த ப்ளூயிஷ் பிளாக்கிஷ் ஒரு கலர் வந்து ரொம்ப கண்ணு கூச்சுற மாதிரி ஒரு அடிக்கும். அதை மாதிரி ஒரு சின்ன பிரகாசத்துக்குள்ள நாம் பார்க்க முடியும். அதுதான் நம்மளுடைய சேதன ஸ்வரூபங்கிறதான சித் ரூபம். அந்த சித் சக்தி அதுதான். அப்பேற்பட்டதான உருவத்தில் நான் இந்த சக்தியை தியானம் செய்கிறேன். மகாலட்சுமி வந்து சொர்ணமயமானவள் அல்லவா, பளபளபளபளான்னு பளிச்சுன்னு அடிக்கும் அந்த சக்தி. இங்கே மகாலட்சுமியை தானே ஹீரோயினா வந்து ஆராதனை பண்ண சொல்லியிருக்கா. இந்த மகாசக்தியை வந்து மகாலட்சுமியை வந்து இங்கே ஆராதனை செய்வதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்லோகம் இந்த தத்துவத்துக்குள்ளேயே சொல்றது. அதாவது அர்கல ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி என்று சொல்வார்கள். அதுக்கு அர்கலா ஹிருதயே யஸ்யா சச்சானர்கலவாக் சதா. ஒருவர் அர்கல ஸ்தோத்திரத்தை ஹிருதயஸ்தமாக்குறார்களோ, பைஹாட் பண்ணிக்கிறாளோ, இல்லை இதயத்துக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ வாய்விட்டோ ஜெபம் செய்கிறார்களோ, அவர்களுடைய நாக்கில் மகா சரஸ்வதியினுடைய அனுகிரகம் உண்டாகிறது. மகா சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தை நமக்கு இப்போ என்ன பெனிஃபிட்டுங்க? அதாவது சக்தியினுடைய மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல வாக்சாதுர்யம், நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம், நல்ல வித்யை இதெல்லாம் அவர்களை தேடி வரும் அப்படின்னு அர்த்தம். மகா சரஸ்வதியினுடைய வாசம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய அனுகிரகங்கள் தேடி வரும். அதனால மகாலட்சுமியினுடைய முக்கியமான இந்த சண்டிகா சுரூபமான அர்கல ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்வதனால மகா சரஸ்வதியினுடைய அனுகிரகம் அவனுடைய அல்லது அவளுடைய திருநாக்கிலையும் இந்த உடம்பு பூராவும் சரஸ்வதி சாரதாமயமாக மாறிவிடுகிறது. வித்யுத் என்றால் அகந்தை அல்லது அந்தகாரம் அல்லது அஜ்ஞானம் போய் ஞான வடிவமான ஒரு உடம்பு. உடம்பு ஒரு நாளைக்கு ஞான வடிவமாகாது. உடம்புக்கு ஞானம் ஒன்றும் கிடையாது. உடம்பு எப்பவும் அஜ்ஞான பொருள். ஆனால் ஞானஸ்வரூபனான ஜீவாத்மா பிரகாசம் செய்கிற நேரத்தில் உடம்பில் இருக்கக்கூடியதான அழுக்கு, அஜ்ஞானம், அந்தகாரம், அவநம்பிக்கை எல்லாம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும், அப்பிரத்யட்சமாகிவிடும். எப்போ இருக்கா பூஜையில் கண்டநாதம் பண்ணுற ஆரம்பிக்கிறோம் அப்போ அசுரதாதிகள் துஷ்டசக்திகள் எல்லாம் ஓடிவிடும். அதனால தான் மணி அடிக்கிற பூஜையில். அதுபோல் பிரகாசம் போடுற நேரத்தில் எப்படி இருட்டெல்லாம் ஓடி போயிடுமோ, யதா சூரியகா உதயதே ததா அந்தகாரம் நஷ்யதி. சூரிய கிரணங்கள் வெளியே வர 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 எல்லா இருட்டும் ஓடிவிடும். அது மாதிரியே இங்கே சாரதா தேவியினுடைய அனுகிரகம் வரதுனால நம்ம உடம்பில் இருக்கக்கூடியதான அஜ்ஞானம், அழுக்கு, அந்தகாரம், அவநம்பிக்கை இதெல்லாம் போனாலே அஷ்டைஸ்வர்ய சித்தியை கொடுக்கக்கூடியதான மகாலட்சுமி வந்து அனுகிரகம் பண்ணிவிட்டாள் என்றுதான் அர்த்தம். அதனால்தான் இந்த ஸ்லோகத்தில் வந்து மகாலட்சுமியை வந்து தேவதையாக வைத்து அர்கல ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்ய சொல்லியிருக்காங்க. அதனால பிரகாச மத்திய ஸ்திதி சித்ஸ்வரூபாம், பிரகாசத்தினுடைய மத்தியத்தில் சித்ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவளான மகாலட்சுமியை நான் தியானம் செய்கிறேன். பராபயே சந்ததிதீம் திருநேத்ராம், 3 கண்கள் இருக்கக்கூடியவள் தேவி. வரத அபயமான கரங்களை காட்டி கொடுக்கக்கூடியவள். எப்போ வேணுமானாலும் கேட்ட நேரத்தில் வரத்தை கொடுக்கறதுக்கு ரெடி. சந்ததீம், கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடியவள். பக்தர்கள் கேட்குற நேரத்தில் உடனடியாகவே பிரசாதம் செய்யறதுக்கு நல்ல மனசோட சந்தோஷமாக இருக்கக்கூடியவள் தேவி. சிந்தூர வர்ணாஞ்சித கோமலாங்கீம், சிந்தூர வர்ணம் என்றால் உதய சூரியனுடைய இரத்த வர்ணம் போன்றவள். அந்த வர்ணத்தினால சோபிதமானவள். அந்த இடம் பூராவுமே இரத்த வர்ணமாக, இரத்த வர்ணம் அப்படின்றால் இங்கே பயப்பட இரத்த வர்ணம் அல்ல, உதய சூரியனுடைய இரத்த வர்ணம். சிந்தூர வர்ணாஞ்சித கோமலாங்கீம், கோமலாங்கீம் அப்படின்னா அழகான அங்கங்கள் இருக்கக்கூடியவள் கோமலாங்கி. கை, காலு, நாக்கு, மூக்கு, உடம்புல எல்லாம் 32 லட்சணங்கள் சொல்லியிருக்கு ஒரு மனித சரீரத்துக்கு, அழகுக்கு. பெண்களுக்கு எந்தெந்த பாகங்கள் உசர்ந்திருக்க வேண்டும், எந்தெந்த பாகங்கள் தாழ்ந்திருக்க வேண்டும், எல்லாம் நியமங்கள் இருக்கு. சாமுத்திரிகா லட்சணத்தில், காமசாஸ்திரத்தில் எல்லாம் நிறைய வியாக்கியானம் செஞ்சிருக்கார்கள். ஹரிச்சந்திரனுடைய லீலாவதி அவங்க கதையில நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். பல இடங்கள் இருக்கு. அப்போ இங்க அஷ்டலக்ஷ்மி பரிவாக சலன்மீனாபலோச்சனாயை நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுடைய கண்களுடைய சலனம் என்பது வந்து
ஜலபூரகத்தில் சுதந்திரமாக சஞ்சாரம் செய்யக்கூடியதான மீன்களைப் போல கொஞ்சமாக அம்பாளுடைய கடைக்கண் இந்த பக்கம் போகிறது, அந்த பக்கம் போகிறது. ஒரு தடவை கண்ணை இந்த பக்கம் அந்த பக்கம், மேலுக்கு கீழ் கிடையாது, லெஃப்ட் அண்ட் ரைட்டு, மேலையும் கீழே போனால் புவனங்கள் சிருஷ்டி ஆகிடும். உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவள்ளி நமஹா. அதாவது ஒரு கண்ணுக்கு 4 விதமான சலனங்கள், ரைட்டு லெஃப்ட்டு, அப் டவுன். இந்த அப் டவுனில் வந்துட்டு பிரம்மாண்டங்களையும் பூனங்களையும் சிருஷ்டி செய்யக்கூடியதான சக்தி அம்பாளுக்கு இருக்குது. இந்த கடைக்கண்களால் பார்க்குற நேரத்தில் பக்தர்களை அனுகிரகம் செய்கிறாள் தேவி ஒரு கண்ணால். இந்த அனுகிரகம் பண்ணுற நேரத்திலே மற்ற கண்ணால் அனுகிரகத்துக்கு அர்ஹதை இருக்கக்கூடியவர்களை யாரெல்லாம் ட்ரபிள் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த நிமிஷமே அம்பாள் ஒழித்து கட்டுறாள். ஸோ ஒரு கண்ணினுடைய பார்வையினால் பக்தர்களை காப்பாற்றி, இனி ஒரு கண்ணினுடைய பார்வையினால் பக்தர்களுக்கு இடையூறுகள் உபத்திரவம் செய்யக்கூடியவர்களை அழிக்கிறாள் தேவி. இந்த கண்களினுடைய ஒரு சலனத்தினுடைய வித்தியாசத்தை பார்க்கணுமே, இவ்வளோ அழகு. அதனால் சிந்தூர வர்ணாஞ்சித கோமலாங்கி, இரத்த வர்ணத்தில் அப்படி ஜொலிக்கிறதான இந்த உடம்பு கோமலாங்கியாக எந்த பக்கம் அழகு இல்லை. சர்வம் அங்கங்களும் சதுர்பாகு சமன்விதாயை நமஹா ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங் குஷோஜ்வலாயை நமஹா மனோருபேட்சகோதண்ட பஞ்சதன் மாத்திரசாயகாயை நமஹா. எவ்வளோ அழகாக லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுடைய திருமேனியை வர்ணித்திருக்கார்கள். அதுபோல சிந்தூர வர்ணாஞ்சித கோமலாங்கீம் மாயாமயீம் தத்துவமயீம் நமாமி. மாயாமயி, மாயைக்கு அம்மாவாக இருக்கக்கூடியவளும் தத்துவங்களுக்கு தாயாராக இருக்கக்கூடியவளுமான அந்த சக்தி தேவியை நான் நமஸ்காரம் செய்கிறேன். நமாமி. எவ்வளோ அழகான ஒரு தியான ஸ்லோகம் இல்லையா? பிரகாசமத்தியஸ்தித சித்ஸ்வரூபாம் வரதாபயே சந்தததீம் தநேத்ராம் சிந்தூரவர்ணாஞ்சித கோமலாங்கீம் மாயாமயீம் தத்துவமயீம் நமாமி. இவ்வளோ அழகாக இந்த தியான ஸ்லோகம் வழியாக மகாலட்சுமி ஸ்வரூபிணியானவள், மாயாமயியானவள், தத்துவமயியானவள், சிந்தூர வர்ணம் போன்றதான சமன்விதமான அங்கங்கள் இருக்கக்கூடியவள், அழகுக்கு அழகாக இருக்கக்கூடியவள், வரத அபயமுத்திரையை காட்டக்கூடியவள், எக்காலத்திலையும் அனுகிரகம் செய்ய ரெடியாக இருக்கக்கூடியவள், 3 நேத்திரங்கள் படைத்தவள், பிரகாசத்துக்கு உள்ள பிரகாசமயமான சித்ஸ்வரூபமாக பிரகாசிக்கக்கூடியவள். அப்பேற்பட்டதான மகாலட்சுமி தேவியை நான் தியானம் செய்கிறேன், வந்தனம் செய்கிறேன் அப்படிங்கிறதான தியான ஸ்லோகம். அதன் பிறகு ஸ்தோத்திரம் ஆரம்பமாகிறது. இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்ன அப்படின்னா, பாலக்காடு பத்ததியில் 28 ஸ்லோகங்கள் இருக்குது. அதே நேரம் மற்ற சில பத்ததிகளில் 5 கம்மி, 23 ஸ்லோகங்கள் தான் இந்த அர்கல ஸ்தோத்திரத்தில் இருக்குது. நம்ம பாலக்காடு பத்ததியும் மற்ற பத்ததியும் 2 சேர்த்தை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இதில் பாலக்காடு பத்ததி படி ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியதான மந்திரம் ஸ்தோத்திரத்தில் என்ன அப்படின்னா, ஜெயத்வம் தேவி சாமுண்டே ஜெய பூதாபஹாரிணி ஜெயசர்வகதே தேவி காலராத்திரி நமோஸ்துதே யாத்வாம் பிரீதிவிதௌ க்யாதா சர்வதா சர்வகீர்த்திதா தஸ்யாபேதாஹ்ய அனந்தாஸ்ச தன்மாஹாத்மியம் சிவோதயம் யா தேவி ஸ்தூயதே நித்யம் பிபதைர்வேத பாரகைஹி சாமே வசது ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. இந்த 3 ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகமாட்டமாகவே அடிஷனலாக சேர்த்துருக்கா. சாதாரணமான அர்கலஸ்தோத்திரம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லோகமாக படிக்கிறது எது அப்படின்னா, ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வாதா நமோஸ்துதே. இதுதான் பிரதம ஸ்லோகம். ஜெயத்வம் தேவி சாமுண்டே ஜெயபூதாபஹாரிணி. ஜெயா அப்படின்னா வெற்றி, தொம் அப்படின்னா நீ. தேவி என்கிறதான உனக்கு சதா சர்வகாலமும் வெற்றியே உண்டாகிறது. யாரிடமிருந்து? இந்த சண்டமுண்டாசுரர்களை வெற்றி கொண்டதுனால உனக்கு சாமுண்டை அப்படிங்கிறதான பேர் கிடைக்கப்பட்டது. அது மட்டுமில்லை, பூதாபஹாரிணி, எல்லா பூதங்களையும் அபகரிக்கக்கூடியவள், ஹரிக்கக்கூடியவள், இல்லாமல் செய்யக்கூடியவள். பூதங்கள் என்றால் நமக்கு வரக்கூடியதான பிரமை எல்லாமே பூதங்கள் தான். பஞ்சபூதங்களும் பூதங்கள் தான். அசுரர்களுக்கும் பூதங்கள் தான் பேரு, ஆசுர சக்திகளுக்கும் பூதம் என்றுதான் பேர். இப்படியெல்லாம் எல்லா விதமான பூதங்களையும் அபகாரம் செய்யக்கூடியவள். ஜெய சர்வகதே தேவி, எப்போவுமே ஜெயம் மட்டுமே இருக்கக்கூடியவள் பராசக்தி. சர்வகதை அப்படின்னா எந்த நேரத்திலையும் அம்பாள் ஒரு யுத்தத்துக்கு புறப்பட்டாளானால் வெற்றியோடு மட்டுமே திரும்பக்கூடியவள். அதனால சர்வகதே தேவி காலராத்திரி நமோஸ்துதே, காலராத்திரியான உனக்கு நமஸ்காரத்தை செய்கிறேன். இது தியானத்தினுடைய கண்டினியூஷன் தான் பேசிக்கலி.
யாத்வம் பிரீதிவிதௌ க்யாதா சர்வதா சர்வகீர்த்திதா. யார் ஒருவர் உன்னுடைய பிரீதிக்காக விதிமுறைப்படி, அதாவது நவாங்கங்கள் வழியாக ஜபம் பண்ணிட்டு பிரீதிவிதௌ க்யாதா, க்யாதா அப்படின்னா உன்னை கீர்த்தனை செய்கிறார்களோ, சர்வதா சர்வகீர்த்திதா, அவர்களுக்கு எப்பவுமே கீர்த்தி உண்டாகும், யசஸ் உண்டாகும், நல்ல செல்வாக்கு உண்டாகும், உன்னுடைய முக்கியமான அனுகிரகத்தை பெறக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். தஸ்யா பேதா ஹ அனந்தாச்சா தன்மாகாத்மியம் சிவோதயம். தஸ்ய பேதாக, உன்னையும் பரமேஸ்வரனையும் வித்தியாசப்படுத்தி பார்க்காமல் அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து ஜீவ சைத்தன்யங்களும் எல்லாமே உன்னில் தான் இருக்கு அப்படிங்கிறதான நம்பிக்கையோட, அந்த நம்பிக்கை வராமல் இருக்கிறதான அவநம்பிக்கையை ஹந்தனம் செய்யக்கூடியவள், இல்லாமல் செய்யக்கூடியவள், அதுதான் உன்னுடைய மகாத்மியம் என்று யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ, தன் மகாத்மியம் சிவோதயம், அவர்களுக்கு சிவஞானத்தை நீ உதயம் செய்து விடுகிறாய், அவர்களுக்கு சிவஞானத்தை கொடுக்கிறாய். அதாவது துவைத புத்தியை விட்டு அத்வைத புத்தியோட எல்லாம் இறைவனே, இறைவனுடைய அம்சங்களே, இறைவனுடைய அம்சங்களில் இருக்கக்கூடியதான வித்தியாசங்கள் தான் சமஸ்த ஜீவராசிகளும் அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை யார் ஒருவர் ஏகாகிர சித்தத்தோட அத்வைத பாவத்தோட உன்னை சரணாகதி அடைந்து உன்னை பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய அஜ்ஞானத்தை எல்லாம் நீ இல்லாமல் செய்கிறாய். யாதேவி ஸ்தூயதே நித்தியம், எந்த ஒரு தேவியை நித்தியம் ஸ்துதி செய்கிறார்களோ அவருக்கு பிபதைர் வேத பாரகைகி, நித்தியம் வேத பாராயணம் செஞ்சதான பரம புண்ணியம் கிடைக்கும். பகவதியை மனசில் தியானம் செஞ்சுட்டா போரும். இந்த சித்ஸ்வரூபிணியான பரமேஸ்வரியை இதே பத்மத்தில் ஒரு பெரிய பிரகாசம் உதிக்கிறது. அந்த பிரகாசத்துக்குள்ள ஒரு மயில்பீலிக்குள்ளே இருக்கிறதான அந்த கடும் நீல கலரில் தோன்றா மாதிரி ஒரு உருவத்தை நாம் பார்க்குறோம். சித்துருவம். சித்துருவம் என்றாலே அதுக்கு உருவத்தை பற்றி உருவம்னே சொல்லக்கூடாது, அது சித்து. பைத்தியக்காரனுக்கு எப்படிப்பட்ட பைத்தியம், என்ன பைத்தியம் சொல்லவா முடியும்? அவனா சொல்ல முடியுமாண்ணா? ஏதோ நமக்கு ஒரு அனுமானம் வச்சுக்கலாம். பௌர்ணமி வந்தால் தூக்கி அடிப்பார், அமாவாசை வந்தால் தலைகள் அனுப்பார், இதெல்லாம் சொல்லிக்கலாமே தவிர என்ன பைத்தியம், எப்பேற்பட்டதான பைத்தியம்னு சொல்ல முடியும், அளக்க முடியும், பைத்தியம் அளக்க முடியாது. அது மாதிரி சித்து ரூபம் என்று சொல்லிக்கிறாளே தவிர அது சித்து தான், அதுக்கு உருவமே கிடையாது. ஆனால் உருவமாட்டமாக தோன்றுகிறது. கண்ணை திருப்பியும் மூடி திறந்துட்டோம்னா அந்த ரூபம் அப்பிரதிஷ்டமாக போயிடும். அது எங்கே போச்சு? அதனால் அதுக்கு சித்து ரூபம்னு பேர். யாதேவி ஸ்தூயதே நித்தியம் விபதைர் வேபாரகை சாமே வசது ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. எந்த திருநாக்குனால இந்த மகாமந்திரங்களை ஒருவன் ஜபம் செய்கிறானோ அவனுடைய நாக்குல வசது ஜிஹ்வாக்ரே, ஜிஹ்வத்தினுடைய அக்ரத்தில், நாக்கினுடைய அக்ரத்தில் பிரம்மரூபா சரஸ்வதி, பிரம்மரூபத்தில் இருக்கிறதான சரஸ்வதி அமர்ந்து விடுகிறாள். இனிமே என்ன வேணும்? பிரம்மாவசுத்ர மகேஸ்வராதிகள், துர்காலட்சுமி, சரஸ்வதி, சாவித்ரி, ராதாதேவிங்கிறதான மகாதேவிமார் இவா எல்லாமே ஒரு இந்த ஜபம் செய்கிறவனுடைய உடம்பு பூராவும் அக்கிப்பை பண்ணிட்டா அப்படின்னா நம்ம உடம்பு என்ன சாதா உடம்பா? எவ்வளோ மகத்தமானது! அப்பேற்பட்டதான ஒரு அனுகிரகத்தை நீ செய்கிறாய் என்பதனால உனக்கு நான் நமாமி நமாமி நமாமி, திரும்ப திரும்ப உனக்கு நமஸ்காரத்தை செய்கிறேன் அப்படிங்கிறதான நாமத்தை சொல்லுகிறார். இனிமே ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா சுதா நமோஸ்துதே. மனிதர்கள் கலியுகத்தில் பகவானை தியானம் செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணுற நேரத்தில் எங்கிருந்தெல்லாமோ இடையூறுகள் மாட்டிக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணுறதுக்குள்ளதான மனப்பான்மை இல்லாமல் போய்விடும். அது இந்த காலத்தில் ரொம்ப அதிகம். ஒன்லோ ஃபோன், அல்ல டிராஃபிக் ஜாமில் இருந்து வர சவுண்டு, எக்கச்சக்கமான டிஸ்டர்பன்ஸ் எல்லா விதத்திலையும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த யுகத்தினுடைய மகாத்மியம், அதாவது கலியுகத்தினுடைய விளைவுகள் தான். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா மாயை. அப்போ இந்த யுகத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்குது, அதுபடி தான் நடக்கும். சிறுபிள்ளைகள் பெரியவங்களாட்டமாக இருக்கணும் எதிர்பார்க்குறது தப்பு. சிறுபிள்ளைகள் சிறுவர்கள் செய்யக்கூடியதான சீட்டுத்தனம் எல்லாம் பண்ணுவா, அப்போ தான் அது சிறுபிள்ளை. இல்லை பெரியவங்களாட்டம் இருந்துட்டா அப்படின்னா அவனை சன்னியாசி சொல்லிவிடுவா, இல்லைனா சாமியார் சொல்லிவிடுவான்னு தள்ளி விட்டுருவான். குழந்தைகளும் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டான். குழந்தைகள விளையாடுற டைமில் விளையாட்டை பற்றி இருக்கிறவே தவிர வேதாந்தத்தை பேச போனால் அவங்களுக்கும் பிடிக்காது, வெளியே தள்ளி விட்டுருவாள்வா. அதனால் எந்தெந்த காலங்களில் எது நடக்கணும் அப்படின்னு விதி. ஆனால் அந்த விதிக்கு விலங்காக மகான்கள் பலவிதமான யாக யத்னாதிகள், ஜப பூஜாதிகள்,
தியான யோகாதிகள் எல்லாம் பண்ணி சில சத்தியங்களை கண்டுபிடித்து விட்டார்கள். அதுதான் அந்த சித்ரூபிணியாக இருக்கக்கூடியதான பராசக்தி. அந்த சக்தியினுடைய திருநாமத்தை நாவனால சொல்லவும் மனசுக்குள்ள பரதேவதையை தியானம் செய்யவும் செஞ்சார்களானா இந்த துர்காலட்சுமி சரஸ்வதிங்கிறதான 3 தேவிமாரும் இந்த உடம்பை அவங்களுடைய வீடாக்கி விடுவா. அவங்களுடைய வீடு தான் நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிற நேரத்தை நமக்கு தர்மத்தை செய்ய முடியும். அதில் என்ன அதர்மத்துக்கு நாம் ரொம்ப ஈஸியாக போயிடுவோம். காற்றடிக்கிற இடத்த பார்த்து தான் அந்த ஏரியாவுக்கு தான் டஸ்ட் எல்லாம் தூளியெல்லாம் பறக்கும் அல்லவா? காற்றுக்கு எதிரே பறக்குமா தூளிகள்லாம்? ஒரு நாளைக்கு முடியாது. அதுபோல் அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், நல்ல பியூட்டிஃபுல் ஸ்டோரி மகாபாரதத்தில் இருக்குது. அதை சொல்லி இந்த சொற்பொழிவு இங்கே முடிச்சுக்கலாம். என்ன ஸ்வாகா ஸ்வா தட்சிணா அப்படிங்கிறதான மகா வியாக்கியானம் வருது அடுத்த ஸ்லோகத்தில். அதை சொல்லணும். ரொம்ப முக்கியமான ஒரு அவதார கதை அது. அப்போது மகாபாரதத்தில் இருக்கிறதான ஒரு கதை. மகாபாரதம் துவாபர யுகத்தினுடைய கடைசியில் நடக்கிறது. போரெல்லாம் முடிஞ்சது. யுதிஷ்டிரர் ஸ்தான ஆரோகணம் பண்ணிட்டார். சக்கரவர்த்தியாக உட்கார்ந்துட்டுருக்கார். அவருடைய சகோதரங்கள்லாம் 2 பக்கமாக உட்கார்ந்துட்டுருக்கா. பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லோரும் உட்காந்துட்ருக்கா. சபை கூடியிருக்கு. ஒரு பிரச்சனை எடுத்துருக்கிற நேரத்தில் ஒரு 2 பேர் வரா. அரசே வணக்கம், எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, அது நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். சரி, என்னப்பா பிரச்சனை சொல்லுங்க. ஒரு சொல்கிறார், நான் எனக்கு ஒரு பெரிய இடம் இருந்தது. அந்த இடத்துல நல்ல பலபூயிஷ்டமான தென்னை மரம், மாமரம், பலாமரம் எல்லாம் இருக்குது. ரொம்ப அனுபவமான ஒரு 5 ஏக்கர் லேண்டு. இந்த பூமியை நான் இவருக்கு வித்துட்டேன். அவர் வாங்கிட்டார், பணத்தை கொடுத்துட்டார். நாங்கள் 2 பேரும் ஓகே. இவர் ஏதோ ஒரு ஊர், நான் ஏதோ ஒரு ஊர். ஆனால் இவர் இப்போ என்னுடைய இந்த லேண்டை வாங்கி அனுபவிச்சுட்ருக்கார். இவர் மனகட்டணம் அப்படின்னு குழி தோண்டியிருக்கார். தோன்ற நேரத்தில் ஒரு பெரிய சொப்பு குடம் கிடச்சிது. ஒரு பொற்கொழி இருக்கக்கூடியதான் ஒரு பெரிய குடம் கிடச்சிது. அது அந்த குடத்துக்குள்ளே நிறைய நகை நட்டு என்னெல்லாமோ இருக்குது. விலைமதிக்க முடியாத அளவுக்கு அதுக்குள்ளே சொர்ணாபரணாதிகள்லாம் இருக்குது. அது கிடச்சது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஐயா, உங்களுடைய வீட்டில் உங்களுடைய இந்த லேண்டை நான் வாங்கியிருக்கேன், இந்த பூமியை, அது உள்ள இந்த ஐட்டங்கள்லாம் கிடச்சிருக்கு. அப்போ இது உங்களை சேர்ந்தது, நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இது வேண்டாம். நான் எப்போ இருக்கா அவனுக்கு இந்த லேண்டை கொடுத்துட்டோனோ, அப்போ அதுக்கு மேலே இருக்கிறதும் நிலத்தில் இருக்கிறதும் நிலத்துக்கு கீழே இருக்கிறதும் உன்னுடைய சொத்து. இது எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ. ஒருத்தர் இது உள்ளே இருக்கிறத எல்லாம் சொர்ண பண்டங்கள் எல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வேண்டாம், அது உனக்கு சேர்ந்து நீ வச்சுக்கோ அப்படிங்கிறார். இப்போ எங்களுக்குள்ள நாங்கள் என்ன பண்ண நீ சொல்லு அப்படின்னு ராஜா கிட்ட வந்திருக்கா. தர்மபுத்திரருக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடா அது, எல்லாரும் யாரும் சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்துட்டு ஓடிடுவா அந்த சொத்தை. இவங்க 2 பேருமா சேர்ந்து நீ இவ்வளோ பெரிய சொத்தை நீ எடுத்துக்கோ அடிச்சுக்கிறாளுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு தெரியல. அங்கே இருக்கிறதுலே புத்திமானாக இருக்கக்கூடியவர் சகாதேவன். ஜோதிஷாஸ்திர கலையில் மகா வித்வான். பல விஷயங்கள் தெரியும். கிருஷ்ண பரமாத்மாவே தன் மனசுக்குள்ளே போட்டு கட்டினவர். கிருஷ்ண பரமாத்மா கெஞ்சுறார் சகாதேவன்கிட்ட, இப்போ என்னை அவுத்து விடுறா, நான் போட்டுனா வெளியில் எனக்கு போனோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு சக்தி வாழ்ந்தவன் சகாதேவன். சகாதேவனை பார்த்து கேட்குறார் யுதிஷ்டிரர், உங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு. சகாதேவன் அப்படி கணக்கெல்லாம் போட்டு பார்த்தார். அண்ணா, 2 நாள் கழித்து பார்க்க சொல்லுங்க இதே சபையில், நம்ம அதுக்கு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு. யுதிஷ்டிரர் சொல்கிறார், நீங்கள் 2 பேரும் போகலாம், 2 நாள் கழித்து வாங்கோ. அவங்க போயிட்டா. அதே மாதிரி மறுநாள் ஆச்சு. 2 பேரும் காலையிலே வந்துட்டா. பொறுமை இல்லை. இப்போ 2 பேரும் தோளுக்கு மேல் தோல் போல் கையை போட்டுன்னு வரலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு மூஞ்சி வச்சுன்னு வந்திருக்கார். 2 பேரும் சொல்கிறார், என்ன அப்போ உங்களுடைய தீர்மானம் சொல்லுங்கோ அப்படிங்கிறார் யுதிஷ்டிரர். எங்கள் தீர்மானமா, இந்த பூமியை இவர்கிட்ட வாங்கிட்டேன் இல்லையா, இதுக்கு மேலே இருக்கிறதும் இதில் இருக்கிறதும் இதுக்கு கீழே இருக்கிறதும் இதுக்கு அப்பேற்பட்டா இருக்கிறது எல்லாம் என்னோடது தான். இது எனக்கு தான் சொந்தம். இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பூமியை மட்டும்தான் அவனுக்கு விற்றுருக்கேன், பூமிக்கு கீழே இருக்கிறத விற்கலை, அதனால் அது எனக்கு சேர்ந்தது, எனக்கு திருப்பி தான் அப்படின்னு. நேற்றுக்கு தானே நீங்கள் சொன்னீங்க இவன் வாங்கிக்கிறதுலே நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், அவன் எனக்கும் புரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு. இப்போ சகாதேவன்கிட்ட கேட்குறார், நீ ஏன் இந்த மாதிரி சொன்ன அப்படின்னு. அண்ணா, நேற்று வரைக்கும் துவாபரயுகத்தினுடைய கடைசி நாள். இன்னையிலிருந்து கலியுகம் ஆரம்பித்து விட்டது. கலி ஆரம்பித்த நேரத்திலிருந்தே இவங்களுடைய மனசு அன்றைக்கி ராத்திரி தூங்குறதையே மாறி விடுது. ஹிந்து கேலண்டர் படி காலையில் 1:30 மணிக்கு தான் மறுநாள் வரும். வெஸ்டர்ன் கேலண்டர் படி 12 மணிக்கு மறுநாள் வந்துடும். அப்போது நேற்று வரைக்கும் துவாபர யுகம் கொஞ்சமாவது ஒரு தர்ம சிந்தனை இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க சொத்தாச்சே, நான் அவரம் பண்ணிக்கூடாது அப்படின்ட்டு சத்து தம்மிட்ட கூட சொன்னான். இவன் வந்துருக்கூட மாட்டா, அடித்து செத்து வந்துருக்கு 2 அங்கேயே வெளியிலேயே. ஆனால் நம்ம சொல்லியிருக்கோமேங்கிறதா நம்மளுடைய தண்டனை பயந்துன்னு ஓடி வந்துட்டு சொல்லியிருக்கா. இப்போ 2 பேரும் இப்படி வாதிச்சுட்டு இருக்கா. இப்போ நான் என்ன விதி சொல்லலாம்? சத்தியமாக பார்க்க போனால் அந்த சொத்து பூராவும் அரசை சேர்ந்தது. ஏன்னா பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் அரசை சேர்ந்தது. அன்னத்த காலத்தில் கிடையாது, இன்னத்த காலத்தில்.
இன்றைக்கி வந்து அந்த மாதிரி லா இருக்குது பாரத தேசத்தில். அட்லீஸ்ட் இந்த ஆன்டிக் பீஸ் எதானாலும் பூமியில் குளிக்கிறதெல்லாம் எது கிடச்சாலும் வந்து இந்த கவர்மெண்ட் தெரிவிச்சு அவளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி விடணும். இவங்க பார்த்தா இந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னா, சரி உனக்கு எத்தனை பெரிய குடும்பம்? எனக்கு ஒரே ஒரு பிள்ளை. உனக்கு என்னப்பா? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு வயசு எவ்வளோச்சு? பொண்ணுக்கு 16 வயசு. உன் பையனுக்கு எவ்வளோ வயசு? 20 வயசு. ஒன்று பண்ணும். நீ 2 பேரும் ஒரே கோத்திரமா? அல்ல. ஒரே ஜாதியா? ஆமாம். ஒன்று பண்ணுங்கோ. நீ அவன் பொண்ணை இவன் கொடுக்குறது தரியா? இவன் பிள்ளை உனக்கு தோற்ற தரியா? ஓகே அப்படின்ட்டா. அப்போ சொத்தை எங்கேயும் கைவிட்டு போகாது, உங்களுக்குள்ளே வச்சுக்கலாம். நீ இவனுக்கு பொண்ணை கொடு, அவன் உனக்கு பிள்ளையை கொடுக்கட்டும். 2 பேரும் கல்யாணம் பண்ணி தாம் தூம் நடத்துங்க, நாங்களே நடத்தி தரோம், சௌக்கியமாக இருங்கோ அப்படின்னா. அப்போ புத்தி இருக்கவன் இந்த வே தே ஹேண்டில் திஸ் கேஸை வந்து எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 2 பேருக்கும் கஷ்டப்படாமல் 2 பேருக்கும் நல்வாழ்வை கொடுக்கும்படியான அளவுக்கு ஒரு விதி தீர்ப்பை யாரால் கற்பிக்க முடிஞ்சது அப்படின்னா யுதிஷ்டரனாலையும் சகாதேவனாலையும் மட்டும்தான் முடிஞ்சது. அதே நேரத்தில் வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு தூக்கி போடுறா, இந்த சொத்து பூரா கவர்மெண்டோடு இங்கே கொடு, நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அது இல்லை. இதாங்க தர்மத்தினுடைய விளையாட்டு பார்க்கணுமே. துவாபரயுகம் முடிகிற வரைக்கும் ஒரு மைண்ட் செட்டு, துவாபரயுகம் முடிஞ்ச மறுநாளிலிருந்தே மனிதனுடைய மனசு மாறிடுது. புரியுதா? இது 2 பேரும் தப்பு கிடையாது. இந்த மனமாற்றத்துக்கு காரணம் இந்த பிரபஞ்சத்தில் வரக்கூடியதான ஒளி கதிர்கள், பலவிதமான கிரகங்கள் இருந்தும் பலவிதமான நட்சத்திரங்கள் இருந்தும் பலவித மகான்களுடைய எல்லாருடைய அரக்கர்களுடைய பூதகணங்களுடைய கந்தர்வ கிண்ணர்களுடைய யாரெல்லாரும் எல்லா மேலவாசிகளோ அவங்களுடைய எல்லாம் ஒளியும் பூலோகத்தில் இருக்கக்கூடியதான ஜீவராசிகளை பாதிக்கிறது. அதுக்கேற்றபடி அவர்களுடைய பிரெயின் வில் ஒர்க். ஒன் திங் இஸ் வெரி கிளியர் இந்த இடத்துல, யாருடைய புத்தியும் சொந்தமானது கிடையாது. எல்லாருடைய புத்தியும் யாரோ வெளியிலிருந்து ஆட்டி படைக்கிறார்கள் அப்படிங்கிறத சத்தியம் நிரூபிக்கப்பட்டது. இப்போ என்ன சுய புத்தி இருந்தால் 2 பேரும் அடிச்சுக்க மாட்டோம், 2 பேருக்குள்ள தீர்மானத்துக்கு வந்திருப்பா. நேற்று வரைக்கும் இந்த புத்தி இன்னைக்கு இல்லை. அப்போ நேற்று வரைக்கும் வெளி உலகத்திலிருந்து இறைவன் கண்ட்ரோல் பண்ணதான புத்தியை இன்னைக்கு கொஞ்சம் லூஸ் ஆகுத்து விட்டுட்டார். அதனால்தான் இறைவன் நம்மளை வந்து புத்தி வழியாக கான்டாக்ட் பண்ணுவார், நாம் வந்து இறைவனை பக்தி வழியாக கான்டாக்ட் பண்ணிப்போம். அப்படி நமக்கு 2 பேருக்குமாக ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்க முடிகிறது. நல்ல பந்தத்தை சுவாமியும் அடியனும் பக்தனும் நல்ல ஒரு பந்தத்தை உருவாக்கி அபரிமிதமான ஒரு சுக சௌக்கியத்தை அடையக்கூடியதான ஒரு நல்ல வாழ்வை 2 பேராலையும் தேர்ந்தெடுத்துக்க முடிகிறது. இறைவனும் ஹாப்பி, பக்தனும் ஹாப்பி. இங்கே 2 பேருடைய பிரச்சனையை ரொம்ப நல்ல அழகாக தீர்மானம் பண்ண முடிஞ்சது. காரணம் என்னன்னா, மாயைக்கு அதீதமாக இருக்கிறதான அறிவும் ஞானமும் சகாதேவங்கிட்டையும் யுதிஷ்டரங்கிட்டையும் இருந்ததுனால அவங்களால் இந்த கேஸை பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஒரு சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. நேற்று வரைக்கும் ஒரு புத்தியை ஆட்டினவன் ஒருவன், அதே ஒருவன் இன்னைக்கு இந்த புத்தி ஆட்டி படைக்கிறது வேறு விதமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு கலியுகம், நேற்றுக்கு வந்து துவாபரயுகம். இப்படி மனிதர்களுக்கு தங்களுடைய கண்ட்ரோல் விட்டு ஏதோ ஒரு சக்தி ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிறதான சத்தியத்தை பலவிதமான கதைகள் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இது வெறும் ஒரு சாதாரண கதையோ இல்லைன்னா எக்ஸாம்பிளோ கிடையாது, நடந்த விஷயம். அப்போ இதுலேருந்து ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் நமக்கு பலவிதமான இடையூறுகள் வரலாம். நம்மளை பக்தி மார்க்கத்திலிருந்தும் மோட்ச மார்க்கத்திலிருந்தும் விலக்கி யுக்தி மார்க்கம், ஈஸ்வர மார்க்கம் இதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நம்மளை இழுத்தல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடியதான பக்தி, நமக்கு இருக்கக்கூடியதான அறிவு, மந்திரத்தினுடைய சக்தி எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்பில் அழிஞ்சு சேர்ந்திருக்கு, இரத்தமாகவோ கொழுப்பாகவோ மஜ்ஜையாகவோ எதெல்லாம் ரீதியில் நம்மளுடைய உடம்புக்குள்ள இந்த தெய்வாம்சம் கலந்திருக்கோ, ஒவ்வொரு ரூபகூபத்திலையும் சண்டிகா பரமேஸ்வரி வாழுகிறார்கள். முகத்தில் வந்து காத்தியாயினி தேவி, மூக்கில் வாராகி, என்னெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. இப்படி தான் இதே சக்தியை வந்து நாம் வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்காம அனைத்து தெய்வங்களுக்கும் நம்மளுடைய உடம்புல இடம் கொடுத்து அனைத்து தெய்வங்களையும் நாம் ஒரு ட்ரெயின் பூரா ஜனங்கள் இருக்கிற மாதிரி, அதை மாதிரி இந்த உடம்புக்குள்ள அத்தனை தெய்வங்களுக்கு 33 கோடி தேவர்களுக்கும் இது வரைக்கும் இதுக்கு எடுத்துக்கூடிய எல்லா பகவானுடைய அவதாரங்களுக்கும் மகாபுருஷர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த உடம்புல இடம் கொடுக்கறது. அத்தனை பேர் வந்து இருந்துங்கோ, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நோ ரெண்ட், ஐ வில் நாட் சார்ஜ் யூ ரெண்ட். எனக்கு என்னுடைய பாதையை சரியான பாதையை காட்டிக்கிடுங்கோ. நான் எங்கேயா தப்பான மார்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னா அவங்க எனக்கு இண்டிகேட் கொடுங்கோ. என்னுடைய திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ. பகவான்கிட்ட எதுவுமே கட்டக்கூடாது. ஒரு சத்தியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு புண்ணியம் வளரணுமானா, புண்ணியம் அதிகமான என்னாகும்னா பெனிஃபிட்னா சுகபோகங்களை அனுபவிக்க முடியும். அதை ஒருவேளை அடுத்த ஜென்மான்னு உண்டுனா நல்ல ஒரு ஜென்மா கிடைக்கும். பயபக்தி ஸ்ரத்தையோட செல்வாக்கோட
நொடி ஒன்றும் இல்லாத நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக இருக்கக்கூடியதான அபரிமிதமான ஒரு சக்கரவர்த்தி யோகத்தோடு பிறந்து வாழ்ந்து இருந்து அனுபவித்து இன்னும் மேலுக்கு மேலாக பகவத் பக்தியோட வாழ்றதுக்குள்ளதான ஒரு யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு புண்ணியம் காரணமாகும். சத்புண்ணியம் இருக்கிறவாளுக்கு தான் நல்ல வாழ்வு கிடைக்கும். சத்புண்ணியம் இல்லை அப்படின்னா பாவம் தான் இருக்குது அப்படின்னா நரக வேதனை தான், நோயினாலையும் நொடியினாலையும் அவசரப்பட வேண்டியதான், தரித்திரத்தினாலையும் பலவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு நேரிட வேண்டியிருக்கும். இது சகஜமான ஒரு சத்தியம். இது வேறு விதமாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்பட்டமாக சொல்லலாம் இந்த விஷயத்தை. ஆகவே புண்ணியத்தை நமக்கு தரக்கூடியதான இந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்ற நேரத்தில் நம்மளுடைய வாழ்வு புண்ணியப்பிரதமாகிறது, நம்மளுடைய உடம்பு புண்ணியமான க்ஷேத்திரமாகிறது, நம்மளுடைய சொல் புண்ணியமான வாக்காகிறது, நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய எல்லாமே நமக்கு சாதகமாக அமைந்துவிடும். அதுதான் இருக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் பகவானுடைய திருநாமங்களைய வாயால் சொல்லவும் காதால் கேட்கவும், பகவானுடைய திருவுருவங்களை மனசனால் தியானம் பண்ணி பார்த்துக்கவும், கண்களால் பார்க்கவும், அந்த பரிமள கந்தத்தை மூக்கால் நல்லா மூந்து பார்த்து, கரங்களால் பலவிதமான புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணி, இப்படி எப்போவுமே நல்ல தெய்வீகமான சிந்தனையோட மானசீகமாக இருந்தால் கூட போரும். ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபிசிக்கலாக பண்ணுறதுல ஆக்சுவலி இந்த காலத்தில் அர்த்தமே இல்லை. ஏன்னா எல்லாம் சுத்தம், எல்லா இடத்துலையும் கலப்படம், எல்லாத்துலேயும் குட்டிச்சவராக்கி வச்சுருக்கா. இன்னைக்கு ஃபிசிக்கலாக என்ன பண்ணாலும் அதுக்கு பலன் இல்லாமல் பாவம் தான் கிடைக்கும். இன்ஃபேக்ட் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது மார்க்கெட்டில் எல்லாமே. அதனால் நிறைய மானசீகமாக பண்ணுங்க. புதுசாக நம்ம பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. முதல்ல காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே தாய் தந்தையை வணங்க வேண்டும், குருவை வணங்க வேண்டும். அஸ்ம குலதேவதாபியோ நமோ நமஹா சொல்லி நமஸ்காரம் பண்ணுறது. இனி புருஷ தெய்வத்துக்கும் ஸ்ரீ தெய்வத்துக்கும் வித்தியாசம் உண்டு மந்திரங்களில். குலதேவியை நமோ நமஹா அப்படின்னு சொல்லிக்கிறது, குலதேவாயை நமோ நமஹா சொல்லிக்கிறது 2 தடவை. அப்போ ஆனாலும் சரி பொண்ணாலும் சரி, தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கலாம், தெரியாத வாழ்க்கை. இப்படி இந்த மந்திரங்களை சொல்லி அவங்களுக்கு நமஸ்காரத்தை பண்ணி, இறைவா சத்கர்மா பண்ணுறதுக்குள்ள பாக்கியத்தை கொடு, தர்மம் விஜய விஜயா, அதர்மம் பராஜய பராஜயா, சத்தியம் ஏவ ஜெயதே, இப்படிங்கிறதா சில நல்ல வாக்குகளை எல்லாம் சொல்லி எழுந்திருந்து அன்னைக்கு என்ன செய்யணும் தோணுறதோ அதை பண்ணுறது. பகவத் பிரீத்தியர்த்தம் அகம் கரிஷ்யாமி, எல்லாம் இறைவனோட பிரீதிக்காக நான் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிற எல்லாமே நல்லதானாலும் கெட்டதானாலும், நல்லது கெட்டதுங்கிற பாவனை வேண்டாம். எதானாலும் இன்றைக்கி இறைவன் என்னை ஆட்டி படைக்க போகிறார், அது நல்லபடியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இறைவனோட பிரீதிக்காக லெட் மீ டூ டு மை பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். இன்னும் சிவியில் எல்லாம் எழுதுவாள், பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், வாட் எவர் content is mentioned above is true and correct. In case of any error, I am responsible for it. I am liable to the government or punishment ko fees ko எல்லாத்துக்கும் எல்லா டிஸ்கிளரேஷன் போடுற டிக்ளரேஷன். அதே மாதிரி இறைவன்கிட்ட சொல்ல வேண்டியது. இப்படி நல்ல சந்தோஷமாக நித்தியம் பகவத் பாராயணத்தை பண்ணிட்டு சச்சிந்தனையோடு வாழ்ந்துட்டோமானாலே இறைவன் நம்ம உடம்பு விட்டு போக மாட்டார். ஒரு வீடு நல்லா இருக்குது அப்படின்னா ஏன் இந்த வீடு வெக்கேட் பண்ணிட்டு போனோம்? அதுலேயே இருக்க விரும்புவோம். வாடகை கூட வேண்டா சொல்லியாச்சு ஆனர். பின்னா அதை மாதிரி நல்ல கம்ஃபர்ட் ஜோன் பண்ணி கொடுக்க வேண்டியது. இந்த பக்தி மார்க்கத்தை மாதிரி ஒரு சுகமான மார்க்கம், சுலபமான மார்க்கம், சுந்தரமான மார்க்கம் எதுவும் கிடையாது. எத்தனை நாலேஜ் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பகவானை நம்ம கூட வச்சுக்க தெரியல அப்படின்னா நம்ம தான் ஆச்சிப்பிச்சு. பகவானுக்கு எல்லாரும் பகவான் இஸ் நீடட் ஃபார் எவ்ரி ஒன் இல்லையா? எல்லாரும் பகவான் கூப்பிட்டுருக்கா. நம்ம கிட்ட இருக்கிற பகவான் அது முக்கியம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.